இந்த ட்விஸ்ட்டை நாங்க எதிர்பார்க்கல ப்ரோ. பரவாயில்ல, அதாவது இவ்வளவு நாட்கள் பாடுபட்டு இந்த வாரமாச்சும் ஜாக்லினுக்கு பயங்கரமான கைத்தட்டல் வருதாம, அதுதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஏன்னா எல்லா வாரமும் ஜாக்லின் அவங்களுக்கான ஃபுல் எஃபர்ட் போட தான் செய்றாங்க. ஆனா அந்த வீக்கெண்டுன்னு வந்தா ஜாக்லினை மட்டும் லைட்டா ஒதுக்குவாங்க, சேவிங் ஆர்டர்ல வர மாட்டாங்க, ஒன்னு கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க, இல்லைன்னா மூணாவது நாளா தான் சேவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜாக்லினை பயங்கரமா ஒதுக்கிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் பயங்கரமான ரோஸ்ட் இருந்தாலும் ஜாக்லின் மட்டும் பயங்கரமா ஹைலைட் பண்ணப்படுவாங்க போல. ஜாக்லின் மட்டும் வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேருக்கான விஷயங்களை புட்டு புட்டு வச்சிட்டு இருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம கைத்தட்டல் அப்படிங்கிறது தாறு மாறா இருக்குதான். இப்படியே இன்னைக்கான எபிசோட்ல தாறு மாறா இருக்குதான். ஜாக்லின் ஃபேன்ஸ் டெய்லி கமெண்ட்ல வந்து என்ன திட்டுவீங்க ப்ரோ, நான் ப்ரோ ஜாக்லினை மட்டும் டார்கெட் பண்ற, கவலைப்படாங்க. இன்னைக்கு உங்களுக்கான எபிசோட் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் கை தட்டுங்க. எபிசோட் பார்க்கும்போது வேற லெவல்ல ஃபன் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு சின்ன உதவி ப்ரோ, சேம் தான். அந்த வீடியோக்கு லைக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அதுக்கான எடுத்துக்காட்டா ஒரு ப்ரோமோல ஒரு சீனை கவனிச்சிருக்கலாம். சேதன் வந்து கேட்டிருப்பாங்க, அந்த அன்சிதாக்கும் ஜாக்லினுக்கும் நடந்த அந்த சண்டை இருக்குல்ல, மாத்தி மாத்தி உருண்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தை கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம விஜய் விஷாலை பத்தி ஒரு விஷயத்தை மாட்டி விட்டுருப்பாங்க. ஜாக்லின் நல்லா கவனிச்சிருப்பீங்க. என்னன்னா, சார் நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா நான் வந்து எனக்கு வலிக்குன்னு சொன்னா அவட்ட சொல்றேன், அவனை விட்டுறா. ஆனா அவளுக்கு வலிக்குன்னா அவ என்கிட்ட சொல்ல மாட்டுக்கா. டைரக்டா எப்ப பார்த்தாலும் கேப்டன் கேப்டன் விஜய் விஷால தான் எப்பவுமே கூப்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜாக்லின் அந்த இடத்துல தெளிவா மாட்டி விட்டுருப்பாங்க. அது உண்மை. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அதுதான் உண்மை. ஏன்னா நானும் லைவ் ஃபுல்லா பாத்துருக்கேன். அந்த ஒரு 3 நாட்கள் அந்த டாஸ்க் நடக்கும் ஃபுல்லா பாத்துருக்கேன். அன்சிதா என்ன பண்றாங்க தெரியுமா, நல்லா எல்லாரையும் போட்டு லாக் பண்றாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்க ஆள் வந்து ஏதாச்சும் லாக் ஆகுது விடுனா லைட்டா விட்டுறாங்க. ஆனா இவங்களுக்கு லாக் ஆகுதுன்னு தெரிஞ்சா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆப்போசிட்ல உள்ள நபர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, நேரா விஜய் விஷால தான் கூப்பிடுவாங்க. விஜய் விஷால் என்ன பண்றானா, கரெக்டா அன்சி கூப்பிட்டா மட்டும் ஓடி ஓடி வந்துடுறான். அப்படியே அன்சி கூப்பிட்டா மட்டும் எங்க இருந்தாலும் ஓடி வந்து கரெக்டா அந்த இடத்த பிரிச்சு பிரிச்சு விட்டுறான். இது வேற யாரா அங்க சாவ கடந்தா கூட இவன் பார்த்துட்டு அப்படியே பாடினு விழல அப்படின்ற மாதிரி நடந்து போயிடுறான். இதுதான் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு அன்சி ஒரு தடவை கழுத்துல கால் கிடக்குன்னு சொல்லிருப்பாங்க. அதுக்கே பிச்சு பிடி வந்து காலடு மொத்த இடத்தையும் குலைச்சு விட்டுருவான். அப்படியே காலடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லாக் ஆயிருந்த எல்லாருமே பிரிச்சு விட்டுருப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு நேரம் உண்மையாவே ஜாக்லினுக்கு கால் மாட்டிருக்கும். அப்ப அங்க இருந்து கொக்கு மாதிரி எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பான். என்னப்பா கால் மாட்டுதாம அப்படி சொல்லி எட்டி பார்த்திருப்பான். சோ அதுக்கான டிஃபரன்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஆனா இந்த இடத்துல விஜய் விஷால பத்தி ஒன்னு சொல்லி ஆகணும் ப்ரோ. அவனுக்கான கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீட்டா தான் இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் அவனுக்கான குரல் இருந்துச்சு. வீட்டுல ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பண்றாங்களா, அந்த பஞ்சாயத்து நடுவுல போய் உடனே குரல் கொடுத்து ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டு என்ன சண்டைன்னு சொல்லி பாக்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பண்ணா. எந்த ஒரு தப்புமே சொல்ல முடியல. ஆனா மஞ்சிரி ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. இப்போ ஆக்சுவலா லைவ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீட்டுக்குள்ள ஒரு கத்தி எடுத்து விஜய் விஷால் முதுகுல ஒரு குத்தி விட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன, இன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சான், பெருசா என்டர்டைன்மெண்ட் இல்லையா, வீடு ஆக்டிவா இல்லையா அப்படி சொல்லி குத்தி விட்டாங்க. ஆனா மஞ்சிரி இருக்காங்க தெரியுமா, ரொம்ப ஒரு மாதிரிப்பட்ட ஆளுங்க. வீட்டுக்குள்ள எவன் என்ன பண்ணாலும் சரி, இதுக்கு ஆப்போசிட்ல ஏதாவது ஒன்று பண்ணி அவனை கவுக்கிறதே ஒரு வேலையை வச்சிருக்காங்க. அதுக்கு பயந்தான் விஜய் விஷால் இந்த வாரம் ஸ்டார்டிங்ல மஞ்சிரி வந்து வைஸ் கேப்டனா வைக்கிறதுக்கு முடிவு பண்ணா. பட் மஞ்சிரி வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ நேக்கா ஒத்துக்காம என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கு சாட்டர்டே தான், அன்னைக்கு பெருசா வீட்டுல எப்பவுமே கண்டென்ட் இருக்காது, இருந்தாலுமே ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. ஒரு கத்தி எடுத்து விஜய் விஷால் முதுகுல குத்தியாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விஜய் விஷாலுக்கும் சின்னதா ரோஸ்ட் இருக்குது. விஜய் விஷாலுக்கு மட்டும் இல்ல, மொத்த ரெட் டீமுக்கும் ரோஸ்ட் இருக்குதான். யாரு, அருண், சௌந்தர்யா, விஜய் விஷால், இந்த 3 பேருக்குமே ரோஸ்ட் இருக்குதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது, டீமா போட்டு கேம் ஆட ஆரம்பிச்சது. ஓகேவா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க டீமுக்கு ஆடவே இல்லை. இப்போ ப்ளூ டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க டீமுக்கு லைட் ஆடினாங்க. கல்லு பிறக்கல இருந்து பொம்மையை காப்பாத்துறது எல்லாமே அவங்க டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆடிக்கிட்டாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் அந்த எல்லோ டீமை காப்பாத்துறது, எல்லோ டீமுக்கு கல் எடுத்து சேர்க்கிறது, எல்லோ டீம் கோட்டையை வந்து உடைக்க விடாம பாக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது தான் பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்களோட கட்டெடுத்து தான் கொடுத்தாங்க. ஆனா ரெட் டீமை பொறுத்த வரைக்கும் அந்த டாஸ்க்ல அவங்க டீம் அவங்களோட கட்டெடுத்துக்கு ஒரு ப்ரையாரிட்டி கூட கொடுக்கல. சௌந்தர்யா மட்டும் பாதுகாக்க ட்ரை பண்ணாங்க. பட் சௌந்தர்யா ஈஸியாக ஒத்திப்பட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடைசியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் காண்டி ஆடிட்டாங்க. அதுதான் பேஸ் பண்ணி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அண்ணன் 3 பேரை வச்சு ரோஸ்ட் பண்றாங்க போல. 3 பேருக்கு நல்ல ரோஸ்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வெளியே போயிட்டாங்கல ப்ரோ. ரொம்ப டஃப் கொடுக்கவே இல்லை, அவங்களுக்கான கல்ல பாதுகாக்கவே இல்லை. ரொம்ப ஈஸியா ரொம்ப அப்படி டக்கு டக்குன்னு பிங்க் கல்லு சேர்க்கறாங்க பாருங்க. அதாவது ப்ளூ கலர் டீம்ல ஒரு டைம்ல எல்லாம் கல் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தா ப்ளூ கலர் டீம் ஃபுல்லா லாக்ல இருக்கும்ல. அப்ப ப்ளூ கலர் டீம்ல இருந்து சௌந்தர்யா கல் எடுத்து எங்க போடுவாங்க தெரியுமா, பிங்க் கலர் டீம் போடுவாங்க. நான் இப்படி அவங்க என்ன பண்ணிருக்கணும், எடுத்து அவங்க டீம்ல எல்லாம் போட்டுருக்கோம், ரெட் கலர் டீம்ல தான் சேர்த்திருக்கோம். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பிங்க் கலர் டீம்ல போட்டுருப்பாங்க. அது சௌந்தர்யா மட்டுமே இல்ல, அருண் அவர்களும் சேர்ந்து தான் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலர் டீம் காண்டி மட்டுமே கேம் ஆடி இருப்பாங்க விஜய் விஷால் எல்லாம். ஸோ இதுதான் மொத்தமா பேஸ் பண்ணி வச்சு அடிக்கிறாங்க போல. நீ கேப்டனா இருக்கும் போதும் வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா அன்சிதாக்கு மட்டும் ஓடி வர, அதே மாதிரி நீ டீமா இருக்கும் போதும் உன்னோட டீமை பாதுகாக்காம அன்சிதா டீமை தான் பாதுகாக்கிற. ஸோ எதுக்காண்டி இந்த கேம் ஆடின, சேஃப் ஆடணும்னு விரும்பி ஆடினியா, இல்ல வந்து நீ வின் பண்ணணும் ஆடினியான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வச்சு சம்பவம் ரோஸ்ட் பண்றாப்ல போல. அது மட்டும் இல்லாம ரொம்ப சேஃபான பிளேயாவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவுட் ஆகி வெளியே போயிட்டு நல்லா உனக்கு கவனிச்சு, ஃபர்ஸ்ட் அவுட் ஆகி வெளியே போயிட்டு வெளியே இருந்து யாருமே சண்டை போடாதீங்க, லாக் போடாதீங்கன்னு சொல்லி அல்ற மாதிரி ஒரு சீன் போட்டுருப்பாங்க. இந்த 3 பேர் கவனிச்சிருப்பீங்க. இவங்க அந்த கேம்குள்ள இருக்கும்போது முத்துக்குமரன் எல்லாம் பிடிச்சி
கண்டமேனிக்கு லாக் போட்டிருப்பாங்க. கவனிச்சிங்களா? கண்டமேனிக்கு லாக்க போட்டு அவனை கீழே போட்டு கவுத்தி மிதி மிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஆக்சுவலா அது ரகட் பிளேயா தெரியல. ஆனா அன்சிதா மாட்டும் போது மட்டும் அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். கவனிச்சிருப்பீங்க, விஜய் விஷால் அழுதுருப்பானே, விடுங்கடா விடுங்கடா வேணாடா அப்படின்னு ஒரு ஆள் அழுதுருப்பாரு. அது எல்லாமே அன்சிதா மட்டும்தான். அன்சிதா அந்த இடத்துல லாக் ஆகாம அன்சிதா ஜாலியா சுத்திட்டு இருந்தா எவன் வேணா எப்படி அடிச்சுட்டு சாப்பிட்டு விட்டுருப்பாரு. அந்த இடத்துல அன்சிதா மாட்ட போய் விஜய் விஷால் கொஞ்சம் சேட் ஆயிட்டு. ஆனா எனக்கு இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இருக்கு. சேதன கிட்ட தான் கண்டிப்பா சேதனுக்கு போய் சேர போறதெல்லாம் இருந்தாலும் கேட்கிற நண்பர்களே, என்னன்னா இந்த வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் சுனிதாக்கு சோக் பண்ணாருன்னு சொல்லிட்டு இது பயங்கரமா ஹைலைட் பண்ணப்பட்டு சாட்டர்டே சண்டே எபிசோட்ல பயங்கரமா ஹைலைட் பண்ணப்பட்டாங்க. அதே மாதிரி ரயான் ராணோ அவங்க சண்டையிலுமே ரயான் வந்து பெருசா சோக் பண்ணவே இல்லை. அதாவது ராணுவுக்கு சின்னதா எது நடந்தாலும் இந்த பெரிய கண்டென்ட் தாங்க. அவன் கீழே தடுக்கி விழுந்தா உடனே அப்படின்னுருவாங்க. அதே மாதிரி அவனா கழுத்துல கை போட்டா அப்படின்னுறாங்க. அவனுக்கு ஆப்போசிட்ல யார் என்ன பண்ணாலுமே அது அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு கண்டென்ட்டா மாத்தி அவனை வந்து ஒரு சிம்பத்தி ஓட்டுக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு அடிப்பட்ட ஒரு சீனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பண்ணுங்கடா எப்ப பண்ணுங்க. இதுல ஐயோ கண்டென்ட் தாண்டி போயிட்டு இருக்க பாருங்க நண்பர்களே. அப்ப ராணோ குறுக்க வராதப்பா. இல்ல ராணோ வந்து ரயான் கழுத்துல போட்டு சோக் பண்ணதா ஒரு சீன் வந்திருக்கும்ல, அந்த சீனையும் பயங்கரமா ஹைலைட் பண்ணி சேதனை போட்டு சாட்டர்டே சண்டே வெளியூர்னு எழுத்துருப்பாப்ல. நான் என்ன கேட்கிறேன், இந்த டாஸ்க்ல செங்கல் டாஸ்க் இருக்குல்ல, இந்த செங்கல் டாஸ்க்ல அருண் 2 தடவை முத்துக்குமரனுக்கு சோக்கு போட்டு கீழே விழுந்துருப்பாப்ல. அது உங்களுக்கு சோக்கா தெரியுதானே அண்ணே? அது உங்களுக்கு சோக்கு இல்லையானே? சோக்கு போடுறங்க ஒரு நிறுச்சி டமார் 2 தடவை விழுந்துருப்பாப்ல. அது உங்களுக்கு சோக்கா இருக்கானே? ஒருவேளை அந்த இடத்துல இப்படி கையை விரிச்ச முத்துக்குமரன் மூச்சோட பேனு கடந்திருந்தா அப்பமாச்சும் எபிசோட்ல காட்டியிருப்பீங்களா? லைவ்ல எல்லாம் கரெக்டா காட்டி சாட்டர்டே சண்டே எபிசோட் நீங்க பேசியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள அருண் அவர்கள் என்ன பண்ணாலுமே அதை மறைச்சிடுறாங்க. போன வாரம் மட்டும் லைட்டா ரோஸ்ட் பண்ற மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த வாரம் அப்படியே ஒதுக்கி விடுவாங்க பாருங்க. பெருசா ரோஸ்ட்லாம் இருக்க போறதுல அப்படியே அவரை புனிதரா காட்டுவாங்க. அப்படியே பயங்கர புனிதரா காட்டுவாங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த சோக் மேட்டர் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? மற்ற பிரச்சனைலாம் கேட்குறீங்கல்ல, மற்ற எவ்வளோ பிரச்சனை பேசுறீங்க, அந்த சோக் மேட்டர் எப்படி? அப்போ அவன் முத்துக்குமரனா மட்டும் உங்களுக்கு ஃபன்னா இருக்குதா? அப்ப அவனுக்கு உளுந்தா அது சோக்கு இல்ல ஜோக்கா? எனக்கு புரியல நண்பர்களே. ஏதோ ராணுவ உளுந்தா மட்டும் அது ராணுவுக்கு சோக்கே விழல, ராணுவ கழுத்துல கை போட்டா மட்டும் சோக்குன்னு பெருசா ஹைலைட் பண்றாங்க. இங்க முத்துக்குமரனுக்கு சோக்கு விழுந்திருக்கு, அந்த சோக்கை பெருசா எடுத்து பேசின மாதிரி நியூஸ் வரல. மொத்தத்தில் அப்படித்தான், சரியா? அது மொத்தத்தில் அப்படித்தான், ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ஸோ ரெட் கலர் டீமுக்கு பயங்கர ரோஸ்ட் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பிங்க் கலர் டீமுக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்குது. இதுல ஜாக்லின் அவர்களுக்கு பயங்கரமான கைத்தட்டல் இருக்குதான். அப்படியே ஜாக்லின் அவர்களுக்கு பயங்கரமான கைத்தட்டல் இருக்குதான். ஆனா ஜாக்லினை பத்தி ஒன்று சொல்லி ஆகணும் ப்ரோ. ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கான ஒரு ஆட்டிடியூட் என்னால கவனிக்க முடியுது. இந்த சாட்டர்டே சண்டே வந்துட்டா மட்டும் யாரையா பத்தி பேசணும் உடனே மாதிரி சார் அவங்க பத்தி அவங்களாம் அப்படித்தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்றாங்க. இல்ல விஜய் விஷால பேசும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, சார் அன்சிதாலாம் அவங்க எல்லாம் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, விஜய் விஷால்கிட்ட தான் சொல்லுவாங்க, கேப்டன் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு செய்யறாங்கல்ல. இந்த விஷயங்கள் வரப்போற நாட்கள்ல இவங்களை தான் ட்ரிகர் பண்ணிவிடும். கண்டிப்பா சொல்லுங்க, வரப்போற நாட்கள் விஜய் விஷால் அன்சிலாம் ட்ரிகர் ஆகி கண்டிப்பா ஜாக்லினுக்கு ஆப்போசிட்ல தான் அட்டாக் பண்ணி ஆடுவாங்க. பட் இது எல்லாமே ஜாக்லினுக்கு ஆப்போசிட்ல ஆகாது, ஜாக்லினுக்கு பயங்கர பிளஸ் ஆக போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா வரப்போற வாரம் வீட்டுக்குள்ள ஃபீஸ் டாஸ்க் இருக்கு போகுது. ஸோ ஃபேமிலி உள்ள வர போறாங்க. கண்டிப்பா நம்ம ஜாக்லினுக்கான ஃபேமிலி உள்ள வருவாங்க, ஆப்போசிட்ல இருக்க நிறைய பேருக்கான ஃபேமிலி உள்ள வருவாங்க. ஒருவேளை ஜாக்லினுக்கான ஃபேமிலி உள்ள வரும்போது அவங்க அம்மா வந்து வீட்டுக்குள்ள யாரெல்லாம் ஜாக்லின் முதுகுல குத்துனாங்களோ அவங்கள பத்தி எடுத்து வெளியே ஒரு விஷயத்தை லீக் பண்ணிட்டு போயிட்டா கண்டிப்பா என்ன ஆகும்? கண்டிப்பா அன்னைக்கு ட்ரெண்ட் யாராவா? ஜாக்லின் தானே ட்ரெண்ட் ஆவாங்க. ஆப்போசிட்ல இருக்க எல்லாருமே அடி வாங்குவாங்கல்ல. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஓட்டுகள் வச்சிருக்கா பூரா பேருமே ஒரு வகை நெகட்டிவ் எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கான். முத்துக்குமரனை பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ் எடுத்து உட்கார்ந்துருக்கான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அவன் பேர் என்ன, சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ் எடுத்திருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பார்த்தா ராணுவ மட்டும் எப்படியாவது சிம்பத்தில உருட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. டைட்டில் வின்னராம்பா, இப்ப பாத்துக்கோங்க டைட்டில் வின்னர். ஒன்னும் இல்லப்பா, அடுத்த சீசன்லாம் உங்களுக்கு டைட்டில் வேணா வீட்டுக்குள்ள போங்க, போயிட்டு அப்படியே சும்மா நச்சுக்கு ஏதாவது பண்ணி சுத்திட்டே இருங்க, மக்களை கிறுக்காக்குங்க, ஆக்கிட்டு பொத்துன்னு கீழே விழுந்து கையில ஒரு கெட்டு போட்டுருங்க. கெட்டு போட்டீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு உங்களை பிக் பாஸ் சும்மா விட்டுருவாரு. இது வெளியே வந்து அதை ப்ரொமோட் பண்ணி ஓட்டுகளை கொடுத்துருவாங்க. நீங்க தான் டைட்டில் வின்னர். ஓகேவா? இதுக்கப்புறம் வரப்போற பிக் பாஸ் வந்து சண்டைகள் இருக்காது, சச்சரவுகள் இருக்காது, சிம்பத்தி மட்டும் தான் இருக்கும் நண்பர்களே. ஏன்னா அப்படிதான் இருக்கு, இந்த சீசன் அப்படிதான் இருக்கு. மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஃபயரா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா ஜாக்லினுக்கான கைத்தட்டல் எப்படின்னு எனக்கு தெரியும், சரியா? அதான் நேத்தே நிறைய நியூஸ்ல வந்துட்டு ஜாக்லினுக்கான ஃபேன்ஸ் நிறைய பேர் உள்ள போயிருக்காங்க போல. அதை ட்விட்டர்ல ஓப்பனா போட்டு வர விட்டாங்க, ஜாக்லின் ஐ ஆம் கமிங் அப்படின்னு மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. சரி ஓகே, அந்த பொண்ணு டிசர்வ் தான். ஏன்னா எத்தனை வாரங்கள் 11 வாரங்களா பெருசா கைத்தட்டல் பார்க்காம, பெருசா ஃபர்ஸ்ட் சேவ் ஆகாம, ஒரு மாதிரி அந்த பொண்ணு நமக்கு வெளியே சப்போர்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஏங்கி அந்த பொண்ணு சுத்திட்டு இருக்கா. அந்த வகையில இந்த வாரமாச்சும் அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டோமே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்குள்ள நிறைய கேம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, ஜாக்லின் அவர்கள் டைட்டிலுக்கு டிசர்வா? இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.